நம்ம ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து தான் நம்ம நிறைய மாறுவோம். நமக்கு அந்த ஞானமே எப்போ வரும்னா துன்பம் படப்படதான் ஞானம். சரி, நம்ம இந்த மாதிரி பண்ணத்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் உதயமாயிட்டே அப்போ நம்ம மாறுவோம். அது வந்து என்னென்னா ஒரு தூய்மைப்படுத்து. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் இறைவனை நோக்கி தள்ளுறதுக்காகவும் தான் வருது. ஆக அதையே நம்ம ஒரு ஆசீர்வாதமாகவே பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பகவான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். நாமத்தை சொல்லு, நடக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக பாரு. திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருந்தார், நாமத்தை சொல்லிகிட்டே இரு, எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக பார்த்துட்டே. அதை கொஞ்சம் ஆசீர்வாதமாக பார்க்கும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி ஒரு ஆசீர்வாதங்கிற புரிதல் தொடங்கி கொஞ்ச நாள் ஆகும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய நாள் ஆகும். இந்த இங்கே எழுதாமல் எழுதி போட்டுட்டார் சாமி. போட்டுட்டது சாமி என்கிட்ட சொல்கிறாரு, இந்த பிச்சைக்காரனையும் தேவகியும் அப்பா எந்த ஒரு சூழ்நிலையில் வச்சாலும் அதை நம்ம மனசார ஏற்றுக்கொள்வதோடு நம்ம இறைவனுக்கு அதுக்காக நன்றியை சொல்ல வேண்டும். நன்றியோடு அப்போ எந்த ஒரு சூழ்நிலையில கடவுள் வச்சாலும் அது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தானே சுவாமி அதுக்கு நன்றியோடு இருக்குன்னு சொல்றேன். நான் கூட கேட்பேன், ஏதோ ஒரு அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிடல. சரி, நம்ம என்னமா கல்வி பண்ணிக்கோ, என்னமா பண்ணிக்கோ கூட நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக தெய்வத்திட்ட நன்றியோடு இருக்குங்கிறது ரொம்ப பெரிய நிலை. ஆனால் நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகும். நமக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட பகவானே பயங்கர கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்கு, எனக்கு நான் தாங்க முடியல, ஆனாலும் நீ வந்து கண்டிப்பாக இதில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு கொடுத்துருக்க. எனக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்திருக்கு, இதுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் எனக்கு இது நடக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் இது உன்னுடைய ஆசீர்வாதமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அது எப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம்ன்றது நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம். இது எல்லாரோட அனுபவம் தானே. ஆனால் யாரோ ஒருத்தரோட அனுபவம் பேசுகிறேன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு அப்பாடி நல்ல விட அப்படி பண்ணதான் தான் அவங்க இப்போ இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை இருக்காது. எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் இல்லாமல் இருக்கீங்களா? வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது இந்த துன்பத்திலேருந்து மீண்ட பிறகு அந்த ஞானம் வரும். அப்படி அந்த கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், இல்லைன்னா நான் வேற எப்படியோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய. அதனால் சாமி வந்து நமக்கு மணிமணியாக உபதேசம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது சாமி நாமத்தோட அதுலேயும் ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒன்றை நம்ம அதை பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பயிற்சி செய்யட்டே இப்போ எதாவது சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு முனைப்போடு நீங்கள் கர்வமாக செய்து வருஷத்துக்கு நம்பிக்கை இது பண்ணுறீங்க. அது மாட்டுக்கு மாடு நான் சொல்கிற மாதிரி பசு மாடு அப்படியே ஒரு 30 கோடி தேவர்களையும் வணங்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு குளிப்பாட்டி, அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி, அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அது ஒரு பிரசாதமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது எவ்வளோ பெரிய புண்ணியம். பசு மாட்டுக்கு செய்கிற சேவை பெரிய பெரிய புண்ணியம். இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணினா கூட அது ஒரு நாள் அந்த வருஷத்துக்கு ஒரு எத்தனை பலனே இருக்கு. அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம குரு ஸ்தானத்துக்கு வரோம், அதுவே பெரிய அளவு. பகவான் வந்து நடமாடாத இடமே கிடையாது. ஒரு இன்ச்சிலையும் அவர் கால் பதிஞ்ச இடம் இது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நம்ம சுவாமி அங்கே பார்க்கறதுக்கு ஒரு சிலையாக தெரியவில்லை. சிலையாக பார்க்குறவங்களுக்கு சிலை புரியுதா, தெய்வமாக பார்க்குறவங்களுக்கு தெய்வம். அது வந்து பார்க்குறவங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. அதனால் நம்ம தெய்வமாக பார்க்குறோம், அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் அந்த காரியம் அப்படி நடக்குது. இப்போ ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே எங்களோட பிரார்த்தனை பழிச்சுருந்தோம் அப்படின்னாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒருத்தருடைய பிரார்த்தனை பழிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சக்தி, அந்த சக்தி அவர்கிட்டேருந்து வந்துட்டே இருக்கு. அவருடைய கையிலேருந்து ஒளிக்கற்றை வந்துட்டே இருக்கு. அது உள்ள நுழைய வந்ததில் உட்கார்ந்து அத்தனை பேரையும் அது தொட்டுட்டே இருக்கு. அதனால தான் அவங்கவுங்க மனசில் ஒரு தடங்கல்கள் நீங்கி நமக்கு ஒரு காரிய சுதி ஏற்படுறது.
அப்படி இங்கே வர முடியாதவங்க, சாமி தரிசனம் பண்ண முடியாதவங்க இருந்த இடத்துல சாமி சொல்றாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வர, இவ்வளோ பைசா இருக்கு. இந்த தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா வந்து சொன்னதை அம்மா எழுதிருந்தாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி மாதிரி பணத்தை சேர்த்து 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 சாமியை பார்க்கணும்னு வழி வந்துட்டாங்க. சாமிக்கு தெரியாத கஷ்டமா சாமி சொல்றாரு, கொஞ்சம் நிறுத்திடல. உள்ள நுழையும் பொழுதே செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிடும், சைலன்ஸ்ல. அது ஒரு பெரிய சேவை, சாமிக்கு பண்ற சேவை, பக்தர்களுக்கு பண்ற சேவை. அதனால நம்ம திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டு வருவோம். இந்த அம்மா வந்த போது, அதாவது இந்த அம்மா வந்த போது இவ்வளோ பெரிய சேவை, பணத்தை சேர்த்து அவங்களுக்கு வர பைசாவே கம்மியா இருக்கும், அதுல இருந்து சாமிக்கு அப்படி கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது ஒரு தவம். அதுக்கப்புறம் அதை சேகரிச்சு அவ்வளோ கஷ்டத்தை மீறி ஒரு பேர் கண்டுபிடிச்சு அவங்க வராங்க, தனியாக வர வேண்டியது, அதுக்கு தேவையான வண்டிக்கு பிடிச்சி அதில் ட்ராவல் பண்ணி வரதெல்லாம் ஒரு தவம். சாமி கிட்ட வந்து அப்பாட சாமி தரிசனம் கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்போ சாமிக்கு தெரியாத கஷ்டமா சாமி சொல்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்த, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பயணம் செஞ்சு இங்கே வந்து என்னை பார்க்க தெரியுது. ஆனா இனிமே நீ வந்து நீ கூட்ட இடத்துக்கு நான் வரேன். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து பணத்தை செலவழிச்சு என்னை பார்க்கறது இல்லை, நீ உட்கார்ந்த இடத்துல நீ கூட்டனா இந்த பிச்சைக்காரன் ஓடி வருவேன். நீங்க என்னமா சொல்றாங்க, சாமி நீங்க வருவீங்களா? இப்போ எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு? எனக்கு சரியா முடியல, எனக்கு நீங்க வந்தா எனக்கு எப்படி கண்டுக்க முடியும் நான் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல வேலை அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் அதுக்காக நன்றியோட இருக்கும். என்னன்னா உடனே சாமி சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ கூப்பிடும் போது ஒரு வண்ணாத்தி பூச்சி பக்கத்துல சுற்றிச்சுன்னா நான் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் வண்ணாத்தி பூச்சி வீட்டில் வருவேன் நீ கூப்பிடும் பொழுது. அந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு மட்டும்தானே சாமி, யாரு கூட்டாலும் நீங்க வண்ணாத்தி பூச்சி யாரு கூட்டாலும் நான் வண்ணாத்தி பூச்சி வடிவத்தில் வருவேன் அப்படின்னு சாமி சொல்றேன். அதனால இது எல்லாருக்கும் இந்த ஒரு அம்மா அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதையை கிருஷ்ணர் சொன்னாங்கன்னா அது அத்தனை அர்ஜுனர்களுக்கு அந்த மாதிரி இது வந்து சாமி எல்லாத்தையும் நமக்கு எளிதா நம்முடைய கவத்தை எளிதா ஆக்கிறதுக்கு தான் மகாத்மாக்கள்லாம் வராங்க. ஒரு உருவம் எடுத்து வந்து அத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலையும் நமக்கு ஒரு போதனையை கொடுத்து நமக்கு ஒரு ஒழுக்கத்தை வரவழைச்சு நமக்கு ஒரு ஆன்மீகமும் சரி, ஒரு சமூகத்திலையும் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. அதனால அவருடைய நாமத்தை நமக்கு சொல்றதுக்கு பாகியம் கிடைச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாமி கிட்ட எப்பவும் நன்றியோட இருக்கு. அந்த சொல்லாதிய கஷ்டம் வந்தாலும் சரி, சுகம் வந்தாலும் சரி, நாம செஞ்ச கெட்ட கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் தான் நமக்கு அப்படி வருது. ஆனா அது சாமி கொடுக்கறதுனால அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காக்கணும். ரெண்டாவது, நமக்கு ஏற்கனவே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. கண்ணு தெரியுது இல்லையா எல்லாருக்கும், ரைட்? காது கேட்கறது இல்லையா? உங்களால் நடக்க முடியுது இல்லையா? ரெண்டு கால் இல்லாமல் சுக்கரநாயக்காரியில் உட்கார்ந்தாலும் தெரியும் அந்த கஷ்டம் என்ன. கண்ணு தெரியாம ஒரு டாய்லெட் கூட போக முடியாது, ஒன்று எடுத்து பார்த்து சாப்பிட முடியாது. கண்ணு தெரியாது ஒரு கொடூரம், ரொம்ப கொடுமை. கண்ணு தெரியாது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நீங்க கண்ணு தெரியணும்னு கேட்டு வாங்கியாருந்தீங்க, உங்களுக்கே தானே கண்ணு தெரியல. இல்லை, இந்த அருள் இருந்தாதான் கண்ணு. எவ்வளோ பெரிய அருள் நமக்கு எல்லாருக்கும். கண்ணு தெரியுது, காது கேட்கறது, வாய் பேச முடியுது இல்லையா, கை கால்கள் ஆட்ட முடியுது. நம்ம நினைச்ச போது நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு கால் நம்ம அந்த இடத்துல கொண்டு வருது. இந்த காலுக்கே நம்ம அவ்வளோ நன்றியோட இருக்கணும், இந்த கை கூட்டதுக்கு அவ்வளோ நன்றியோட இருக்கணும், நமக்கு சுவாசம் ஒன்றுதான் இருக்கிறதுக்கு நன்றியோட இருக்கணும், வாய் பேசுறதுக்கு நன்றியோட இருக்கணும். எத்தனை ஆசீர்வாதம் ஒன்று மட்டுமே நினைச்சுக்காரு. அப்ப நம்ம எவ்வளவோ கடவுள் கிட்ட நன்றியோட இருக்கணும்.
அப்படியே நம்ம நினைச்சு மாட்டோம். என்ன பண்ணோ நமக்கே ரொம்ப உரிமை இருக்கிற மாதிரி நம்ம நல்ல ஒரு தேகத்தை நம்ம கடவுள் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைச்சு அதுக்காக ஒரு கடவுள்கிட்ட ஒரு நன்றியோட இருக்காங்க? எத்தனை பேர் கை தட்டுவாங்க? அது வயசாகி கொஞ்சம் வனப்பெல்லாம் படுத்த ஆரம்பிச்சவங்கன்னா ஒரு ஒருத்தர் 70 வயசு வரைக்கும் ரொம்ப திடமா இருந்திருக்காரு. வியாதிலாம் ஒன்றுமே வரல, நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. சாமியெல்லாம் நினைக்கிறதுல தன்னை நான் அப்படி வாழ்றது தன்னால மட்டும்தான் அப்படின்னா அது தன்னை ஒரு கர்வம் கூட இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 70 வயசுல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு யூரின் போன முடியாமல் போயிடுது. பாத்ரூம் போய் நமக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும். போயிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கணும். உங்களுக்கு இந்த யூரின் பாஸ் பண்றது பெரிய அருள், இந்த மோஷன் வெளியில வருது ஒரு பெரிய அருள், இந்த ஸ்வெட் வெளியில வந்து பெரிய அருள். ஒன்றும் அருள். அவருக்கு இதுக்குன்னா அது ஃபங்க்ஷன் பண்ண போன உடனே வயிறு பெருசாகிடுது. உறுப்பில் அத்தனை கழிவுப் பொருள்களும் சேர்ந்துருது. ஏன்னா இந்த யூரின்ல வேண்டாத அத்தனை வெளியில் வருது, நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. அதனால உடல் நல்லாம இருக்கு. தியான உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் உடனே அட்மிட் பண்ணி அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு சரியாயிடுது. வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அந்த பில்லு வருது. அதை பார்த்த உடனே ஒவ்வொன்று குலுங்கி அழுறாரு. ஏன் அழுறாரு? எல்லாரும் நினைச்சுக்காங்க இது லட்சக்கணக்கில் வந்திருக்கு பில்லு, இது ரொம்ப ஒரு பணக்காரர் தான், லட்சக்கணக்கில் வந்திருக்கு. அதை பார்த்து நினைச்சு கஷ்டப்பட்டு அழுகுறாருன்னு கேட்குறாங்க. ஒரு பில்லு பெருசாக இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, நீ 70 வயசு வரையும் நான் உடம்பு நலத்தோடு இருந்தேன். கடவுள் வந்து எனக்கு ஒன்னொன்னு நல்லபடியாக ஒரு விருப்பம் நல்லபடியாக ஏதோ யாருக்கும் ஆஃப் பண்ண முடியல. செல்ஃபோன் நமக்கு தேவையாயிடுச்சு. நம்ம மூச்சு காத்து அடுத்தது செல்ஃபோன் நம்மளால செல்ஃபோன் எல்லாம் நிறுத்த முடியாது. இப்போ வந்து என்னன்னா 2.5 வயசு குழந்தை அழுதாலே அந்த கையில் செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க அம்மாக்கள். ஏன்னா அதனால 2 வயசுலேருந்தே மூச்சு காத்தாயிடும். அப்புறம் எங்க இவங்கதான் சொல்லிருக்கலாம் நுழைவேன். சொல்றாரு அந்த பில்லு பார்த்து நான் அழிவுல இந்த 70 எனக்கு இந்த ஒரு வியாதி வர வரையும் அவ்வளவு உடல் நலத்தோட நான் இருந்திருக்கேன். அதுக்கு கடவுள் வந்து எந்த பில்லும் அனுப்பலையே. இப்போ ஒரு வியாதி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை சரி செய்யணும்னா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் போடுறாங்கன்னா இத்தனை நாள் இத்தனை உறுப்புகளை எனக்கு மிக ரொம்ப நல்லா நடந்து எனக்கு அவ்வளோ சர்வீஸ் செஞ்சு ஒரு விருப்பம். அதுக்கு காரணம் கடவுள் தான். அந்த கடவுள் அதுக்காக எந்த ஒரு பில்லும் அனுப்பலையே. எந்த பில்லும் அனுப்பாம நம்மளை உடல்நலத்தை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு நன்றியோட ஒரு சின்ன விஷயம் மாறி இருக்கிறதுனால பாத்ரூம் போக முடியல, உடம்பு அத்தனை விஷம் சேர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில் வருது. கடவுள் ஏதாவது ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம உடம்புக்கு. நம்ம மூச்சு காத்து அவரெல்லாம் உள்ள இருந்து நடத்துற அவர் அந்த மூச்சு காத்து கடவுள் உள்ள இருக்கிற கடவுள் வெளியில போகும்போது மூச்சு காத்து பிராணன் போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த பிராணனுக்கு பின்னாடி அந்த கடவுள் கிட்ட அந்தரியாமின்னு சொல்லுவோம். உள்வாழும் தெய்வம். அந்த உள்வாழும் தெய்வம் இருக்கிறதுனால தான் நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு பிரஜை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செயல் இந்த உறுப்புகள்லாம் செயல்படும். மூச்சு காத்தே இருக்கு. நம்ம இதை என்ன நினைக்கணும்னா நன்றியோட கடவுள்கிட்ட எப்போ நன்றியோட 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 சாமி நல்லபடியா வச்சுருக்கேன். இப்போதான் ஒரு வியாதி கொடுத்துருக்கேன், நான் இத்தனை நாள் என்ன நல்லா வச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு மிச்சம் எல்லா ஊருக்கும் நல்லா இருக்கிறது, இந்த ஊருக்கு தான் நல்லா இருக்கு. இதுலேயே ஒரு ஆசீர்வாதம் வச்சுதான் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் என்னன்னு எனக்கு புரியல, ஆனாலும் நான் கண்டிப்பாக நம்புறேன். இத்தனை நாளாக என்னை காப்பாற்றினே இதுலேயே ஒரு ஆசீர்வாதம் வச்சுதான் கொடுக்குறேன். அப்படிதான் எனக்கு பகவான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இந்த ஆசீர்வாதம் நான் பார்க்கணும். இதில் என்ன ஆசீர்வாதம் பார்த்தோன்னா நானாலே இது என்ன ஆசீர்வாதம் நம்ம புரியவே அது ஆசீர்வாதமாக மாறும்.
நீங்கள் ஆசீர்வாதம் இல்லை, துன்பம் 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 நினச்சிங்கன்னா டிப்ரெஷன். ஒரு போய் மனசில் ஒரு வேண்டாத ஒரு எண்ணத்தை போய் மனசு சிக்கிண்டு வெளியில் வர முடியாமல் வெறும் மருந்தே உணவாயிடும். அதனால் வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் போய் சிக்கிக்காதீங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மட்டுமே நம்ம பார்க்கணும். அந்த ஆசீர்வாதமாக பார்க்கும்பொழுது நமக்கு உடல் நலம் மனநலம் எல்லாம் ஒழுங்காக கடவுளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் இப்போ நம்ம நன்றியோடு இருந்தோம்னா நம்ம நன்றியோடு இருக்கிற மாதிரியே மேலே மேலே விஷயங்கள் இல்லை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுக்க ஆரம்பிச்சோம்னா முணுமுணுப்பே வாழ்க்கை. உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணும்? முணுமுணுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி யோகிராம் சொல்லணும் வர இது வேற என்னென்னமோ வரும். அதனால எல்லாரும் முணுமுணுக்கு இப்போ இந்த புது வருஷம் ஆரம்பத்துலேருந்து நான் எந்த காரணம் கொண்டும் அழமாட்டேன், அழ மாதிரி எதுவும் கிடையாது, சாமின்னா நல்லா வச்சுக்கிறது. அப்பப்போ உடம்பு இது நான் சொல்லுவேன் என்னோட சத்சங்கத்தில், இது ஒரு வாடகை வீடு. நீங்கள் போகலன்னே நீங்கள் அம்மா வச்சு தொடர்ச்சி உடம்பு வந்துருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டு போகிறோம். அப்போ நடுவில் கொஞ்ச நாள் இந்த உடம்புல இருக்கும். இது வாடகை வீடு தானே. ஏன் இது நம்ம சொந்த வீடு. நம்ம இந்த உடம்பை உருவாக்கலை, கடவுள் கொடுத்த பிச்சை இந்த உடம்பு. அந்த உடம்புல நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வெளியேறணும். அப்போது இந்த வாடகை வீடு தானே இது. இந்த வாடகை வீடு என்னோட உடம்புன்னு சொல்லலாமா? இதுதானே நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்துருக்கீங்களா அந்த உடம்பு எனக்கு வேணும்னு? இல்லை. அப்போ இது என்னுடைய உடம்பு இல்லை, கடவுள் கொடுத்த உடம்பு. அது உள்ள நான் இருக்கிறதுக்காக கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் மூச்சு காத்து போட்டேன் இல்லையே, கடவுள் மூச்சு காத்து போட்டு வெளியில் அனுப்புறாரு அம்மாவோட வயிற்று. இப்போ அந்த மூச்சு காத்து என்னோட இல்லை. இப்போ இந்த மூச்சு காத்து நான் மூச்சு விடணும், உள் மூச்சு வெளி மூச்சு விடணும். அப்போ தான் நான் உயிரோட இருக்கேன். நம்ம யாராவது பயிற்சி செஞ்சு மூச்சு விடணும். மூச்சு காத்து தானாக போய் உங்களை கேட்டால் போது, உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டம் உங்களை கேட்டால் நடக்குது. இல்லை இந்த நுரையீரல் சுவாசிக்கிறது உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு சுவாசிக்கிறது. அத்தனை இருந்தாலும் நடக்கிறது உள்ள தெய்வம் இருக்கு. அத்தனை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் விஷயங்கள். அந்த ரத்த ஓட்டம் கரெக்டாக எப்படி போகணும்னு தெரியுது இல்லையா? அது போகுது. அந்த மூச்சு காற்று வெளியில் போனால் உள்ள வரணும்னு அது தெரியுது, வருது. எல்லாமே ஒரு அறிவுமயமாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான். அறிவுமயமாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் உங்களுக்கே தெரியாமல் உடம்புல நடக்கிறதுனால இந்த உள்ள இருக்கிற அந்த தெய்வம் அதை நடத்தி வைக்கிறது. அதனால் அந்த தெய்வத்தை நம்ம யோகிராம் சுத்தமான்னு போட்டு நம்ம அந்த பகவான் கிட்ட, சாமி எப்போவுமே நான் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நடந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் என்ன சோகம் இருந்தாலும் ஒரு சோகமே கிடையாது, எதுவுமே துன்பமே கிடையாது. நீங்கள் ஒன்றொன்று உங்களுடைய ஆசீர்வாதமாக மட்டுமே நான் பார்க்கணும். எப்போவும் நான் உங்கள்கிட்ட நன்றியோடு. இதை நீங்கள் இந்த வருஷம் புது வருஷத்தில் மாமா எடுத்துக்காங்க. நான் எதை கண்டும் முன்னுக்க மாட்டேன், எதை கண்டு நான் குறையப்பட மாட்டேன். ஏற்கனவே என்கிட்ட நிறைவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நினச்சி நான் சந்தோஷமாகவும் நன்றியோடே இருப்பேன். ஐ வில் நாட் கிரம்பிள். என்ன அதே மாதிரி யாரை பற்றியும் வம்பு பேச மாட்டேன். எத்தனை பேர் வம்பு பேசுறீங்க? வம்பு பேசாதவங்க மாட்டாங்க. அவன் இப்படித்தான், அவன் இப்படிப்பா, அவன் இப்படிப்பான், அவன் இப்படிதான் இருப்பான், அவன் இப்படிப்பான். எப்போ பார்த்தாலும் அவன் இப்படிப்பான், அவன் இப்படிப்பான். நான் எப்படி இருக்கேன்னு மற்றவங்கள கேட்டேன். ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது மற்றவங்களே கேட்டாலும் தெரியும். ஆனால் நாம் என்ன சொல்லிட்டு போனோம், ரொம்ப உரத்த குரல்ல எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சாமி சொல்றாரு. உலகத்திலேயே பெரிய செல்வம் என்னன்னா திருப்தி. அந்த குபேரனுக்கு அத்தனை செல்வங்களை வச்சிருந்து கூட திருப்தி இருக்காது. தேவர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். நீ நினைச்சா மழை ஆகணும், இந்திரன் நினைச்சாதான் மழை வரும், அக்னி நினைச்சாதான் பயர் நீங்கள் எத்தனை வேணாலும் வரும். அந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவ்வளோ பவர் இருந்தால் கூட மனசில் திருப்தி கிடையாது. இந்த தேவர்கள் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட அசுரர்களோடய சண்டை போடுவாங்களாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. அதனால் அவங்களாம் உயர்ந்த லெவலில் இருந்தால் கூட இந்த மனசில் முணுமுணுக்கு குறைபடும். இந்த குறைபடுறது என்ன ஆகுதுன்னா வெளியில் சண்டையாக முடியும். அதனால்
நம்மளோட வாழ்க்கையில அடுத்து நாங்கள் வச்சுக்க வேண்டியது திருப்தி. எனக்கு ஏற்கனவே இருக்கு, இவ்வளவு இருக்கு, சாமி இருக்காது, சாமி நாமம் இருக்கு. சாமி நாமத்தை விட குபேர செல்வம் வேற இல்லை. நீ காலம்புற இருக்கிறவங்க அழுதுகிட்டே வந்து காலத்து நாங்கள் ஏன் அழகீங்க, யோகிராம் சொல்லிப்பான்னு சொல்லிட்டே அழுவாரு. யோகிராம் சொல்லிப்பான்னு சொல்ல முடியுது. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய அருள். நமக்கு உணர்வு இருக்கு, வாய் பேச முடியுது, நாம சொல்ல முடியுது, மனசுனால நம்ம கடவுளை நினைக்க முடியுது. பெரிய கருள், பெரிய அருள். இல்லைன்னா கடவுளை பற்றி நம்ம கேள்விப்படவே மாட்டோம். கடவுளை பற்றி கேள்விப்பட்டாலும் அவரோட நாமத்தை நம்ம சொல்ல வராது. எத்தனை பேர் நாம சொல்றாங்க, கடவுளை பற்றி கேட்டாலும் ஆனா கூட இந்த கடவுளுடைய நாமத்தை சொல்ல வராது. ஒரு மகாத்மா கிட்ட கேட்டாங்க, கடவுள் நாமத்தை சொல்லத்தான் புண்ணியம் கிடைக்குமான்னு. அப்பா நீ புண்ணியம் பண்ணத்தால தான் உன்னால நாமமே சொல்ல முடியும். நாம சொல்றதுக்கு நம்ம ஒரு தவம் பண்ணிப்போம், ஒரு புண்ணியம் பண்ணிப்போம், அதான் நமக்கு கிடைக்கிறது. அதனால இதெல்லாம் மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க. என்ன எப்பவுமே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து பாடி நம்மளோட எவ்வளவு மோசமா இருக்காங்க. நன்மை தெரியாம இருக்காங்க, காது கேட்காம இருக்காங்க, வாய் பேச முடியாம இருக்காங்க. ரொம்ப ஏழைகளை ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா கார் வச்சிருக்கிறவங்களை எதிர்பார்க்கணும் இல்லையா? நம்ம நடந்து போச்சு நமக்கு 2 கார் இல்லாம தெரியல. அவன் கார் வச்சுக்க கூட அவங்க நடக்க முடியாம காரலாம் இல்லையா? எவ்வளோ பைசா எடுத்து காரை வாங்கி அதில் அப்படி போகிறது சுத்தமாக இருக்குது. நாளைக்கு அப்படியே உட்காந்து காலை முட்டி வெளியே வந்துடும், வேறு ஏதாவது உங்களுக்கு காலார நடக்க முடியாது. நடக்கிறது அவ்வளோ ஹெல்த். நம்ம எப்போவும் நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து அவங்களோட நம்ம மேலே இருக்கோம். கடவுள் நமக்கு பெரிய அருள் சந்தோஷப்பட வேண்டி நமக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்து பொறாமையாக போகிறதோ இல்லை அவங்கள பார்த்து நம்ம மனசில் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்க மனசில் இருக்கிற கஷ்டம் தெரியும். யாருமே துன்பம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க லைஃப்பில். நமக்கு ஒரு அப்பீரத்தை பெரிய பங்களா கட்டியிருக்கான், கார் எடுத்துக்கிட்டான், அப்படி போகிறான் இப்படி போகிறான், இந்த நகை நட்டுலாம் போட்டுக்கிட்டாங்கம்மா அப்படிலாம் நினச்சிக்கிறோம். அந்தம்மா நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற கடனோட நம்ம ஒரு இது பண்ணி அவங்களுக்கு கோடிக்கணக்கில் கடந்து லட்சக்கணக்கில் கடந்து பக்கத்து பங்களாவுக்காரனா போய் வேறு ரோடு யாரையும். அதனால மற்றவங்களோட ஒப்பிடவே கூடாது. அப்படியே ஒப்பிட்டீங்கனாலும் நம்மளோட கீழே இருக்கிறவங்களை பார்த்து ஒப்பிட்டு நம்ம கடவுள் எவ்வளவோ மேன்மையாக வச்சுட்ட வாழ்க்கையில் நம்ம நன்றியோடு புரியுதா? வேற ஏதாவது சொல்லணும்னா கேட்கணும்னா கேட்கணும்.